கண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சரு. இப்போ நாம் போன இதில் வந்து எக்ஸசைஸு எக்ஸாம்பிள் 2.2 பார்த்தோம் ராஜா. அந்த எக்ஸசைஸு 2.1 முடிச்சிட்டோம். 12th காம்ப்ளெக்ஸ் நம்பர் செகண்ட் சாப்டர். அப்போ அதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. அது போன வீடியோ இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இதில் வந்து கண்ணு எக்ஸசைஸு 2.2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சொன்னது தான். உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. சரி, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கான சம்மு போயிடலாமா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளுங்க. அசால்ட்டாக படிக்கலாம் தங்கம், ஒன்றுமே கிடையாது. வாங்க கணக்குக்கிட்ட, அதை அப்படியே அதில் விளையாடலாம். சரி, ஓகேவா? சரி, இப்போ பாரு, மொதல் கேள்வி, எவாலுவேட் த ஃபாலோயிங் இஃப் என்ன கொடுத்துருக்காங்க? இசட் ஈக்குவல் டு 5 - 2y கொடுத்துட்டாங்க. W ஈக்குவல் டு -1 + 3i கொடுத்துட்டாங்க. நமக்கு இசட்டும் சரியா கண்ணு, டபிள்யூவும் கொடுத்துட்டாங்க. கீழே இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் மொதல் சம். ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்கிறது இசட் ப்ளஸ் டபிள்யூ. அப்போ இசட்டுக்கு பதிலாக 5 + 2i போடுறோம். ப்ளஸ்ஸு டபிள்யூவுக்கு பதிலாக -1 + 3i போடுறோம். அப்போ இது அப்படியே 5 - 2i. இங்கே பாருங்கள், இதை அப்படியே இது பண்ணும்போது ப்ராக்கெட்டை நீக்கும் போது ப்ளஸ்ஸு தான். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான், இது அப்படியே தான் வரும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு 3i. இப்போ எப்படி வந்து நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணணும்? ரியல் பார்ட்டை சிம்பிளிஃபை பண்ணணும், இமேஜினரி பார்ட்டை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்படியே சிம்பிளிஃபை பண்ணக்கூடாது. அப்போ இங்கே 5, இங்கே -1. அப்போ தேர்ஃபோர் இதையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது +5, இது -1. ஸோ 5ல் 1 கழிச்சிட்டா நமக்கு ப்ளஸ்ஸில் மீதி 4 இருக்கும். இங்கே பாருங்கள், -2i + 3i. அப்போ 3i இதுவும் பாருங்கள், இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ இதை கழிக்கணும். குறி வெவ்வேறு மாதிரி இருந்தால் கழிக்கணும். அப்போ ப்ளஸ்ஸு தான் அதிகமாக இருக்குது. அப்போ 3iயில் 2iயை கழிச்சிட்டோம்னா நமக்கு +i. ஓகேவா? இதுதான் 4 + i. அதே மாதிரி ரெண்டாவது சம் பாருங்கள், இசட் -i × w. அப்போ இசட்டுக்கு பதிலாக 5 - 2i - i × ப்ராக்கெட்டுக்குள்ளே -1 + 3i. இப்போ பாருங்கள், வெளியில் இருக்கிற அந்த மைனஸ் எடுத்து உள்ளே பெருக்கணும். இவ்வளோ தான், ஒன்றுமே வேலை இல்லை. இதை அப்படியே எழுதிக்கிறோம். 5 - 2i இங்கே உள்ளே மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா இங்கே பேர் மைனஸ், இது மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஐயையும் 1ஐயும் பெருக்கினா ஒரு ஐ. இந்த 1 போடணுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த ஐ போய் இதை பெருக்குச்சா, அடுத்து இதே ஐ வந்து அடுத்து இதை பெருக்கணும். இதை மட்டும் பெருக்கிட்டு விட்டுறக்கூடாது. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ரொம்ப இனிஷியல் வந்து கண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம், குறியை தான் பெருக்கணும். அப்போ இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இதை மல்டிபிள் பண்ணும்போது 3i². அடுத்தது அந்த i² வேல்யூ நமக்கு தெரியும், -1 அடுத்த ஸ்டெப்பில் போட்டிருக்கோம். ஒன்றுமே இல்லை பார். இசட்டுக்கும் டபிள்யூவுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. அடுத்து வெளியில் இருக்கிற அந்த -i எடுத்து உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கோ. அடுத்த ஸ்டெப்பு i²க்கு -1ன்னு போட்டுக்கோ. இப்போ பார், இது 5 - 2i + i, இது -3, இது -1. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3. ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணு. ரியல் பார்ட் எது ரியல் பார்ட்? ஐ இல்லாத டேர்ம் தானே. அப்போ +5 +3 ரெண்டுமே சேம் சிம்பிள். ப்ளஸ்ஸில் மொத்தமாக 8. அடுத்தது பார், இமேஜினரி பார்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இது பார், இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸ்ஸில் இருக்குது. அப்போ பெரிய சிம்பிள் மைனஸை போட்டுக்கிறோம். இப்போ சிம்பிள் வெவ்வேறையாக இருக்கிறனால கழிக்கிறோம். அப்புறம் 2iயில் ஒரு ஐயை நம்ம கழிச்சிட்டோம்னா ஐ. அவ்வளோதான். புரியுதா? சிம்பிள் நல்லா ஞாபகம் வச்சிங்க. இதில் இங்கே ப்ளஸ் இருக்குதுன்னா கூட்டி போடக்கூடாது. சிம்பிள் வெவ்வேறையாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணி போடணும்.
மெயின் தீம் நல்லா பார்த்துங்க. இது வந்து உங்களுக்கு தப்பு வராமல் இருந்தால் நீ கணக்கில் 100 மார்க், அவ்வளோதான். அதாவது பெரிய நம்பருடைய குறி வெவ்வேறு மாதிரி இருந்தால் கழிக்கணும். அதே மாதிரி தான் பெரிய நம்பருடைய குறி ஒரே மாதிரி இருந்தால் கூட்டணும். இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. கூட்டுறது சிம்பிளிஃபை பண்ணுறது 2 தான். ஒன்று பெரிய நம்பருடைய சிம்பிளை போட்டுக்கணும், சிம்பிள் ஒரே மாதிரி இருந்தால் ஆட் பண்ணிக்கணும், சிம்பிள் வெவ்வேறு மாதிரி இருந்தால் சப்ராக்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தியா, பெரிய நம்பருடைய சிம்பிள் ப்ளஸ்ஸை போட்டுக்கிட்டேன், சிம்பிள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கிட்டேன். இங்கே பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸை போட்டுக்கிட்டேன், சிம்பிள் வெவ்வேறு மாதிரி இருக்கிறதுனால கழிச்சிக்கிட்டேன். ஓகேவா? அதே தான். அடுத்தது 3வது சம் பாருங்கள். 2z + 3w. அப்போ 2 × zக்கு பதிலாக 5 - 2i + 3 × wக்கு பதிலாக 4 + i. இப்போ இந்த 2 எடுத்து உள்ளே பெருக்கலாம். அப்போ 5 2s are 10 -2 2s are 4i. இந்த 2 பெருக்கன்னு வந்து 5ஐயும் பெருக்கும் 2ஐயும் பெருக்கும். 5ஐ மட்டும் பெருக்கிட்டு இதை பெருக்காமல் விட்டுறக்கூடாது. ரெண்டுக்கும் காமன் பொது, சரியா? அப்போ 10 - 4i. அதே மாதிரி இந்த 3 எடுத்து உள்ளே பெருக்கினா 3 2s are 12 + 3i. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். ரியல் பார்ட்டுன்னா என்ன? ஐ இல்லாத டேர்ம். ஐ இல்லாத இங்கே ஒரு +10 இருக்குது, இங்கே ஒரு +12 இருக்குது, ரெண்டுமே ப்ளஸ்ஸில் இருக்குது. அப்போ பெரிய நம்பருடைய சிம்பிள் ப்ளஸ்ஸு, சிம்பிள் ஒரே மாதிரி இருக்கிறனால கூட்டிக்கிறோம் 22. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இது ஐ இருக்கிற டேர்மு குறி வெவ்வேறையாக இருக்குது. இது பேர் மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸு, குறி வெவ்வேறையாக இருக்கிறதுனால கழிச்சிக்கணும். அப்போ கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? ஐ. அவ்வளோதான் ஆன்சர். இப்போ புரிஞ்சுதா? அதே மாதிரி 4வது சம் பாருங்கள். z × w. இசட்டுக்கு பதிலாக 5 - 2i, டபிள்யூக்கு பதிலாக -1 + 3i. இப்போ உள்ளே பெருக்கணும். 5 எடுத்துக்கிட்டு இந்த 2 நம்பரையும் பெருக்கணும். அப்போ 5 இதை எடுத்து இங்கே பெருக்கினா -5, இங்கே மல்டிபிள் பண்ணும்போது +15i. அடுத்தது -2i எடுத்துக்கிட்டு பெருக்குனா மைனஸ் + 2i. அடுத்தது மைனஸ் × ப்ளஸ்ஸு என்ன வரும்? -3 2s are 6, ஐயும் பெருக்குனா i². கவனமாக பார்த்து கோடு போட்டிருக்கேன். 5 வந்து -1 பெருக்கும், அடுத்து 5 வந்து 3i பெருக்கும், அடுத்தது -2i வந்து -1 பெருக்கும். அப்போ -× ப்ளஸ்ஸு 1 2 is 2i. அதே மாதிரி ப்ளஸ் ப்ளஸ் இங்கே இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ +× -3 2s are 6 i². எகைன் நமக்கு தெரியும் i² வேல்யூ -1 சாமி. அடுத்தது -× +6. அப்போ அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ரியல் பார்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ரியல் பார்ட் என்ன தெரியும்? இங்கே பாரு, இங்கே -5 இருக்குது, இங்கே +6 இருக்குது. அப்போ பெரிய நம்பருடைய குறி ப்ளஸ்ஸு, 6ல் 5 கழிச்சிட்டா 1. அதே மாதிரி இது ரெண்டுமே நமக்கு எதில் இருக்குது? ப்ளஸில் இருக்குது. இதுவும் நமக்கு +15i, இது +2i, இதை கூட்டிக்கிட்டிங்கன்னா 17i. ஓகேவா? அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 5th சம் வந்து z² + 2zw + w². கண்ணு இதை என்னன்னு எழுதலான்னா z + w ஹோல்² எழுதலாம். பார், a + b ஹோல்² ஃபார்ம். z² பண்ணால் z², w² பண்ணால் w² + 2zw. a + b ஹோல்² என்ன? a² + b² + 2ab சொல்கிறோமா? அதே தான் இங்கே. பார், இதை z² பண்ணால் z², w² பண்ணால் w² + 2zw. ஓகேவா? அப்போ z + w அப்படிங்கிறது ஆல்ரெடி சம்மில் போட்டிருக்கேன் பாருடா. இங்கே z + w என்ன? 4 + i. அப்போ இதை 4 + i ஹோல்². இப்போ இதை ஸ்கொயர் பண்ணலாமா? இப்போ பார், 4² பண்ணால் 16, 4 × 4 4 4s are 16 ப்ளஸ் i² பண்ணால் i² ப்ளஸ் 2ab அப்போ 4 2s are 8i.
இப்போ பார்த்தியா, நல்லா பார்த்துக்கோ. இதை ஸ்கொயர் பண்ணணும், அப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணணும், அப்புறம் இதை 3ஐயும் பெருக்கி போடணும். அதுதான் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab அந்த மாதிரி ஃபார்முலா. அப்போ 4 ஸ்கொயர்டு பண்ணால் 16 ப்ளஸ் ஐயை ஸ்கொயர்டு பண்ணால் ஐ ஸ்கொயர்டு ப்ளஸ் இது 2ab அப்படிங்கிற வடிவத்தில் இதை 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் 4 2s are 8ia. இப்போ நமக்கு தெரியும், இது 16 அப்படியே போட்டுக்கோ. ஐ ஸ்கொயருடைய வேல்யூ -1 ப்ளஸ் 8i. அப்போ 16ல் 1 கழிச்சிட்டா 15 ப்ளஸ் 8i. இதே தான் சேம் வந்து 6வது சம்மும் இதே தான். இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. சப்போஸ் உனக்கு இது மட்டும் கொடுக்குறாங்கன்னா கண்ணு, இந்த இடத்துல இசட்டுக்கும் டபிள்யூவுக்கும் பிரதிட்டு இதை சிம்பிளிஃபை சம்மில் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே இங்கே போட்டு அப்புறம் நீ ஸ்கொயர் பண்ணணும். சரிதா? இதில் ஏதாச்சும் சந்தேகம்னா, இப்போ சம் முடிச்சிட்டோம் சாமி, ஏதாச்சும் இதில் உனக்கு சந்தேகம் வருதுன்னா கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.